2024ல எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆகி அந்த எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண ஃபர்ஸ்ட் படம் நித்திலன் சுவாமிநாதன் டிரெக்ஷன்ல விஜய் சேதுபதி அனுராக் கஷ்யப் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் 2017ல அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ குரங்கு பொம்மை ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. என்னதான் குரங்கு பொம்மை ஒரு நல்ல படமா இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் போய் சேருது. 7 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட 2வது படம் மகாராஜா ரிலீஸ் ஆகுது. இந்த டைம் அவரோட படம் எல்லார்கிட்டயும் போய் சேருது. இன்ஃபேக்ட் மகாராஜா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நித்திலன் சுவாமிநாதன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியுது. அது மூலியமா அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை போய் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் சேதுனாக்கு அவரோட 25th படம் சீதக்காதி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் படமா மட்டும் அமைஞ்சாலும் இந்த டைம் 50th படம் மகாராஜா அவருக்கு ஏத்த சக்சஸை பெருசா வாங்கி கொடுத்துச்சு. இந்தியாவில மட்டும் ரீச் ஆகாம சைனாலையும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸை வாங்குச்சு மகாராஜா. 2024ல மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலே ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு மகாராஜா. சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டைலை எல்லா படத்துலையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒருத்தவர் தான் நித்திலன் சுவாமிநாதன். அவரோட 2 படம் குரங்கு பொம்மை ஆகட்டும் மகாராஜாவாகட்டும் ரெண்டுமே ஒரு சிமிலர் பேட்டர்னில் தான் இருக்கும்.